இதில் பெரும் பங்கு நம்ம வாயில் தான் கெடுக்க பார்க்குறான் பிசாசு. நம்மளுக்கு தவறான எண்ணத்தை போட்டு நம்மளை கெடுக்க பார்க்குறான். ஸோ அதை புத்தி பசிகினால் செய்தது என்று சொல்லாத. அதை புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. ஒரு ஏஞ்சல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். சம்டைம்ஸ் இது பிசாசும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. பார்த்தீங்களா, ஒரு thing will fail because of our mouth, because we don't பொருத்தனை சரியா செலுத்தல, தெரியாம பண்ணிட்டேன். நிறைய பேர் கை தூக்கிடுவாங்க. யார் யாருக்கு போகணும்னு சொன்னா கை அப்படி தூக்கிடுவாங்க. சில காரியங்களை வேதத்தில் பறித்து தான் பிடிக்கணும். சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் செய்து கொடுப்பார். முக்கியமாக நேற்று நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த 5-fold மினிஸ்ட்ரி பற்றி பேசினேன். அதில் பேசும்போது முக்கால்வாசி அது 5-fold மினிஸ்ட்ரியில் ஒரு ஆளை நுழைக்கிறதே கர்த்தர். அவர் நம்ம பற்றி நல்லா தெரியும், நமக்கு எது செய்ய முடியும்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த வேலையை மட்டும்தான் கொடுப்பாரு. ஒரு முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது போல நம்ம போய் எனக்கு அது வேணும் இது வேணும், ஆண்டவரே நான் அப்போஸ்தலன் ஆகணும், நான் இதாகணும், அப்போஸ்தலருக்குள்ள காரியங்களெல்லாம் படித்தாகணும் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பி லைக் பெனியன். நோ, ஐ வாஸ் ஆல்சோ லைக் தட் when I was young. God said you be like yourself. Don't be like anybody. ஸோ அப்போ என்னுடைய காலிங் புரிஞ்சுக்கிச்சு. I can never be like that. I cannot follow anybody. I can follow only. பைபிள் வேதத்தில் போட்டிருக்குது, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருங்க. இது ஒன்று. இதை விட்டுட்டு எந்த மனுஷனையும் பின்பற்றுகிறவராக இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா தோற்று போவீங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு, உன் கையின் கிரியை தேவனை ஏன் அழிப்பானேன், உன் வாயின் சொற்களால் உன் பாவத்துக்கு மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாகி தெரியாமல் செய்துன்னு சொல்லி அதை பாவமாக்கி, ஏன் why do you yourself destroy your work of your hand? தேவன் அழிப்பார் நிச்சயமாக கையின் கிரியைகளை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த இதெல்லாம் புத்திக, அதாவது ஞானவான்கள் சிந்திக்க வேண்டிய பிரகாரமாக தான் இந்த பிரசங்கிட்ட எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இன்னொரு வசனம் இன்ட்ரெஸ்டிங். 7:13. 12:13. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. Knowledge. If you know about the Lord God, you will get your life. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இதுவே அறிவின் மேன்மை. அடுத்த வசனம், தேவனுடைய செயலை கவனித்துப்பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார். இந்த வசனத்தை நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, தேவன் ஒரு காரியத்தை நியமிச்சிட்டார்னா அதிலிருந்து மாற்றவே எந்த மனுஷனால முடியாது. ஆகவே தேவன் உனக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் நீ ஓட வேண்டும் என்றால் அவர்கிட்ட போய் கேளு எப்படி ஓடுறதுன்னு. அப்போ நீ உன் தனிப்பட்ட நேரத்தையும் தேவனோட ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப நாளில் கேட்டான். பட்டன் அடித்தார். குதிரையில் போகும்போது கீழே விழுந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டான், ஆண்டவரே நீர் யார், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகனா, உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்ட்டான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த ப்ரேயரே அவ்வளோதான். few conversations with God he had.
முடிஞ்சு போயிடுச்சு. அவன் கொலை செய்கிறதுக்கு போயிட்டுருக்கிறான். அந்த இடத்துல காட் இன்டர்ஃபியர்ஸ். குதிரை மேலே போயிட்டுருக்கிறான். ஒரு லைட் அடித்த உடனே கீழே விழுந்துடுறான். சவுல் கீழே விழுந்து, ஆனால் அது அவனை சுற்றி பிரகாசித்தது. அது இந்த லைட் எல்லாருக்கும் தெரியுது, இவனுக்கு ஒண்டி தான். சவுலே சவுலே, நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ யாருன்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு தானே, முள்ளில் உதைக்கிறது கடினமாம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிட்டான் உடனே. வாய்ஸ் ஃபாலோ, பிகாஸ் he was seeking God. Though he was tormenting people, but he was doing it because he was seeking God. அவன் நினச்சிட்டான் தேவனை பிரியப்படுத்துகிறேன்னு நினச்சிட்டு நிறைய தவறு செய்தான். அதுக்கு பின்னால் அந்த உரிய காரியத்தை அனுபவிச்சிட்டான். we have to be very very careful. கர்த்தர் ஒரு காரியத்தை நியமிச்சிட்டா, இப்போ பவுலை தான் தேர்ந்தெடுத்து, நான் சவுலை தான் தேர்ந்தெடுத்து பவுலாக மாற்றி நான் அவனை பயன்படுத்த போகிறேன். புதிய முழு நிறைய அதிகாரங்களை அவனை கொண்டு எழுத போகிறேன்னு அவர் தீர்மானிச்சிட்டார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. பவுலே நினச்சிருந்தாலும் மாற்ற முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு நியமிச்சிட்டா அதை எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வசனம் பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். பார்த்தீங்களா? ஞானி, if you become a wise person, you know your timings. Time is the essence of life. If you are a wise person, you will know your time. எக்ஸாக்டாக உனக்கு தெரியும். அப்போ கை கொள்வதனால் ஒரு தீங்கு அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் நல்லா தெரியும். இருதயம் ஞானம் உள்ளதாக இருக்கும். புத்திசாலியான இருதயத்தை வைத்திருக்கிறவன் யாருன்னு கூட கேட்கலாம் அப்படின்னு ஒரு வசனம் கூட இருக்கலாம். இன்னொரு வசனம் வாசிக்கும், 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் சாலமன் கண்டுபிடிச்சது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளில் நடந்து அவர் சொல்கிறபடி நடந்தவன் நல்லா இருப்பான். எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது கணக்கு இல்லை. இன்னொரு வசனம் உண்டு, 6வது வசனம். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. See, when we don't use our time properly, சஞ்சலம் வரும். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. படுக்கணுன்ற நேரத்தில் தான் படுக்க முடியும். நீ முழிக்கணுன்ற நேரத்தில் முடிக்கிற நேரத்தில் படுக்க முடியாது. ரெண்டாவது, நீ கிழவன் ஆகிட்டு காலேஜுக்கு போய் படிக்க முடியாது. நீ சின்ன வயசில் தான் படிக்க முடியும். கற்றுக்கிறது எப்போ வேணால் கற்றுக்கலாம், சாவர வரைக்கும் கற்றுக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டைம் அண்ட் சீசன் எல்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். சரி, அடுத்த வசனம். இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? எல்லாரும் சில கேட்பாங்க. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த காலத்தில் விடுதலை வேணும்னு சொல்லுவோம். விடுதலை வரும், ஆனால் நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியாது. அதனால் நம்ம தவறாக பேசிகிட்டு இருப்போம். ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உளர தொடங்குவோம். தேர் கம்ஸ் அவர் ஃபால். இல்லை, வெயிட் ஆன் த லார்ட். ஹீ வில் ப்ரொஜெக்ட் அண்ட் கிவ். வென் ஹீ சேஸ் ஹீ வில் கிவ், ஹீ வில் கிவ். ஹீ இஸ் நாட் அ லயர். ஹீ இஸ் நாட் அ மேன் டு டெல் அ லை. ஸோ அதனால் எந்த காலத்தில் எது நடக்கும் எதுன்னு தெரியாது. ஆகவே வெயிட் ஆன் த லார்ட். கர்த்தர்ட்ட கேட்டுட்டியா, வெயிட் பண்ணு. ஏன்னா நீ ஒரு சரீரத்தில் இருக்கிற, அந்த சரீரத்துலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது.
ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. மரணத்தோட துன்மார்க்கரை போய் ஒப்பிட்டு இருக்குதுங்க. சரி, அதை இப்போ வாசிப்போம். ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவின் மேலே மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தது அதிகாரம் இல்லை, அது போருக்கு நீங்கி போவதும் இல்லை. இப்போ மரண நாளின் மேலே நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. யூ டோன்ட் நோ வென் டெத் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைக் யூ, பட் காட் நோஸ். Deliberately he has hidden the thing from you, otherwise you lose interest in your life. திடீர்னு போய் ஒரு இடத்துல ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம். அந்த டாக்டர் சொல்லிட்டார், உனக்கு கேன்சர் இருக்குது, செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தொங்கி போயிடுவீங்க. ஐயோயோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சான். இல்லை, நான் அப்படி டாக்டருங்க ஏதாவது சொன்னால் கூட நான் தேவனிடத்தில் போவேன், அவர்கிட்ட கேட்பேன், அவர் என்ன விடுவிப்பார், அவர் கேன்சர் இருந்து குணமாக்குவார், எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லிட்டு போகும்போது அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இவைகள் போதும். இன்னும் அதிகமாக படிப்போம். படிக்கிறதுக்கு நிறைய இருக்கிறது. இதுவே போட்டிருக்க அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்க வேண்டும். ஞானமை அடைந்து, அறிவை அறிந்து, கர்த்தரை பரிசுத்தரை அறிகிற அறிவை அடைந்து, ஞானம் அடைந்து, நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு வெற்றிகரமாக ஜீவிக்க உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, உங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தைகளை பெற்று கொடுத்தேனப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு, கர்த்தாவே, let them know about the timing and also the mouth which speaks. Let the mouth speak the good things, and good things will happen if you produce good. Lord, I thank and praise you. I glorify your name. Thank you, Father. In Jesus' name I pray. Amen.